இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 5ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, சதுர்த்தி திதி. விநாயகர் வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்கள், சகலவிதமான தடைகளையும் உடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு திருநாளில் ராஜ கணபதி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது அப்பா மூலியமாக பிரச்சனை, பையனுக்கு சந்தோஷமாக இல்லை, பையன் நம்ம கூட நல்ல அந்யோன்யத்தில் இல்லை கவர்மெண்ட் மூலியமாக நடக்க வேண்டிய விஷயம் நடக்க மாட்டேங்கிறது, நீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் செகண்ட் அட்டம்ப்ட்லையாரு நடக்குமான்னு தெரியல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் அப்படின்னா இன்றைய நாள் ராஜ கணபதி வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். வெள்ளத்தினால் ஆன ஒரு ஸ்வீட்டை பண்ணி சுவாமிக்கு இன்றைய நாள் வழிபாடு பண்ணுங்கள். மனமுருகி வேண்டிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. 100% நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயுமே இந்த நாளை பார்க்கும் பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். அருமையான நாள். ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துலையே உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன். பொதுவாக இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் அப்பா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்யக்கூடிய வம்சமாக இந்த ஒரு தொழில் தான் சார் எங்களுது அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு, அந்த தொழில் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மேல் அதிகாரிகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் நிறைய அந்யோன்யம் தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க நிராகரிக்காமல் அந்த விஷயத்தை கரெக்டாக ஏற்றுக்கக்கூடிய நிலைமைகள். ஒரு மீட்டிங்லாம் போனீங்கன்னா அவங்களை கண்டிப்பாக பெரிய ஒரு கௌரவத்தை கொடுப்பாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் இருக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள், மனமுருகி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிரே கலர் யூஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இதையோட பெரிய அதிர்ஷ்டமே கிடையாது. கூடவே சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை நிவர்த்தியாகும். எல்லாருக்கூடிய அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய சப்போர்ட் பெருசாக இருக்கும். பையன் ஒரு வேளை வெளிநாட்டில் இருந்தான்னு வைங்க, அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு இன்றைய நாள் கண்டிப்பாக சொல்லுவார். அதனால் உங்கள் வீட்டில் சீக்கிரம் கெட்டி மேளம் கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் சொல்லும் பொழுதோ, முக்கியமான நபர்கள் பேசும் பொழுதோ எடைய பேசாமல் இருக்கணும். சென்டரில் கொண்டு போய் நம்ம ஏதாவது சொல்லும் பொழுது அது உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசும் பொழுது கவனமாக பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, மூத்த மகன் சார்ந்தது, மாமனார் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். யாரெல்லாம் சர்ஜன்ஸாக இருக்கீங்களோ, டாக்டர்ஸாக இருக்கீங்களோ 100% அவளுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஏற்றம் கொடுக்கும். ஏன்னா லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஜாதகத்தில் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானமும் முக்கியம். அதனால தான் அது பேர் என்னென்னா சம சப்தம பாவகங்கள்னு சொல்லுவோம். அதில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு. விருச்சிகத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே லாபமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானாக சேரும். நட்பின் மூலியமாக லாபம், பார்க்குற மனுஷா மூலியமாக லாபம், நேர்மையின் மூலியமாக லாபம். நம்ம நேர்மை இருக்கிறதுனால ஒரு லாபம், நம்பிக்கை உருவாகும். லாங் டேர்மாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அன்பையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய லக்னத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசி லக்னத்திலிருந்து மருத்துவர்களுக்கு யோகமான நாளாக இருக்கு. மருத்துவம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்புகள். ஆத்மகாரகனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தான் மருத்துவர். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைத்தியநாத சுவாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, கேஸ் சம்மந்தப்பட்டது, பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். முக்கியமான இடத்துல நீங்கள் ஒரு தள்ளு வண்டி கடை போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு சாப்பாடு கடை போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதாவது பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தால் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நண்பர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாயிண்ட் பர்ஃபெக்டாக
நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும். உளவியல் ரீதியான பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அமேசிங்கான ஒரு டே. இந்த ஒரு நாளில் பொதுவாக பையன் சொல் பேச்சை கேட்டு நடங்க, பிரம்மாண்டமாக இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு. உங்கள் பையன் சொல்கிற விஷயத்தில் பாயிண்ட் இருக்குது. உங்கள் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய புகழை இன்றைய நாள் அடைவீர்கள். பல ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். சொந்த ஊரில் விவசாயம் பண்ணுறீங்க, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஊரில் வந்து இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்தை நீங்கள் புனருத்தாரணம் பண்ணுறதுக்கான சான்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து சேவை பண்ணக்கூடிய அம்சங்கள் அது சக்ஸஸ் கொடுக்கும். மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அம்மா கூட நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள். நினைத்தது கைகூடும். திட்டமிட்டது ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன ரொம்ப அதாவது ஹைலி லாஜிக்கலாக இருப்பீங்க. அந்த இடத்துல எமோஷனே இருக்காதுங்கிற மாதிரி. ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் கொஞ்சம் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கும். அது பெருசு பண்ணாமல் தட்டி கொடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம். நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அருமையான பாக்கியமான நாளாக இருக்கப்படுது. பணம் பொருளாதாரம் திட்டமிடுதல் கிளாசிக்காக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் லைட் கிரீன் கலர். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைச்சிங்கன்னா நடக்கும். அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா எண்ணம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். லக்னத்திலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கார். சந்திரன் இன்றைய நாள் உத்திராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. செம்மையான நாள். ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நெட்வொர்க்கிங் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து கால் வரும். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் அண்ட் ஸோ டேட்டுங்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அரசு அங்கீகாரம் அல்ல சர்டிஃபிகேட் கிடைக்கும். புகழ் கௌரவம் அடையக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகளில் பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் செந்தூர நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் வெற்றி, பார்வையில் வெற்றி, சொல்லக்கூடிய வார்த்தைகளில் வெற்றி. அதாவது நான் வன்மைன்னு கேள்விப்படுறீங்க. அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அது உங்கள் செல்வாக்குங்கிறது வாக்காக மாறும். 2ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு அற்புதமான தொடர்பு. பணம் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வரும். யாரெல்லாம் இந்த காப்பர் பேஸ்டு தொழில் பண்ணுறீங்களோ, உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்ய, பாத்திர கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு விதமான கலைப்பொருட்கள்லாம் வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறீங்களா, ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அதுவும் மெயினாக கோதுமை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் கோதுமையில் ஒரு ஸ்வீட்டு பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை பற்றி பெருசாக்க வேண்டாம். ஆனால் வெளியே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் போகிறோம். ஏன்னா சனி வீடாக இருக்கிறதுனால, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறதுனால நம்மளுடைய பிடிவாதம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூல் பி லிட்டில் அக்ரெசிவ். ஒரு விஷயத்தை பிடிச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாறவே மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் வாய்ஸ், உங்களுடைய கண்டம் வந்து அந்த மாதிரி பிரதிபலிக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்குது. அது உங்களுக்கு தான் சாதகம். ஏன்னா வக்கர குருவுடைய பார்வையாக இருந்தாலும் குரு பார்வை படுறதுங்கிறது நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். மெயினாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணும். நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ருத்ரன் வழிபாடு பண்ணுங்க. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப விரயமாக இருக்கும். சில பேர் கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி வரும். சில பேர் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஊரில் போகிற மாதிரி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி எதுவுமே நடக்கல. கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகளில் தவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் அகத்தி கீரை வச்சு சாப்பிட்றது 100% வெற்றியை கொடுக்கும். உடம்பு பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்குன்னாவே மிகப்பெரிய வெற்றி. அதோட நின்ற நட்சத்திரம் சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்காரு? விருச்சிகத்தில் இருக்காரு. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா 9, 11 கூடிய பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகும்பொழுது லக்குங்கிறது 2-3 பேர் மூலியமாக வரும். ஒருத்தர்கிட்ட கேட்டது நடக்கலைன்னு வைங்க, வேற ஒரு சோர்ஸில் இன்னொன்று கேட்டிங்கன்னா 2 அட் அ டைம் வந்து உட்காந்துக்கும். அப்போ 2 ஆஃபர் வரும். வேலைக்கு அப்ளை பண்ணால் 2 ஆஃபர் வரும். ஒரு பொண்ணை பார்த்து வேணான்னு சொல்லாமல் இன்னொரு பொண்ணு ஓகேன்றோம். எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியமாக கருதக்கூடிய அற்புதமான நாள். அதனால் என்ன பண்ணணும்? நீங்கள் கண்டிப்பாக ருத்ர ஜபம் பண்ணணும். இல்லை ருத்ரம் நமக்கம் சமக்கம்னு சொல்லுவோம். அதை போட்டு கேட்கணும். கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆத்ம பலம்னு சொல்லக்கூடிய கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாக பூஸ்ட் ஆகும். அதனால் இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன நடக்கணும்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். பிளான் பண்ண காரியங்கள் ஜெயிக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கும் மூத்த பசங்களுக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.